எங்கள் ஊரில் என்ன ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வந்தாலுமே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரே டிஷ் இந்த ஓட்டடை. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வெறும் 2 பொருள் வச்சு சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இதுக்கு மண் சட்டியில் தான் எப்போவுமே இந்த ஓட்டடை செய்வோம். இதுக்காகவே தனியாக இந்த மண் சட்டியை வச்சுருப்போம். இதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி முட்டையோட வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கனாலும் இந்த முட்டையோட வச்சு ஒரு 2 or 3 டைம்ஸ் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அரைக்கணும். இந்த அளவு அரைச்சதுக்கப்புறமா மாவு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்தோன்னா அவ்வளோ பபிள்ஸோட சூப்பரான ஓட்டடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஓட்டடை சுடுறதுக்கு இந்த மண் சட்டி தாங்க முக்கியம். இது வந்து நான்ஸ்டிக் பேன்லலாம் ஊற்ற முடியாது. நீங்களும் இந்த மாதிரி மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே கணக்கு இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா பை பாய், see you next time.